மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு YMCல அதுவும் சென்னையில லாஸ்ட் பிரச்சாரம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நோ மோர் பிரச்சாரங்க. இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் சிஎம்மா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அண்ணன் பேசுனது கேட்டீங்களா? அவ்வளவுதான். ஆப்போசிட்ல இருக்க டிஎம்கே டர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, மொத்தமா அவங்க பண்ண இன்சிடென்ட் மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டாரு கைஸ். அதை வந்து வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. சீரியஸ்லி அன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் லைவ்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில உட்கார்ந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அதெல்லாம் எங்க இவனுங்களுக்கு இருக்க போகுது. இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்ல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். ஐயோ गाइस, குழந்தைங்க கிட்ஸா புடிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா பாருங்க, இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் கூட பெருசா வந்து கிட்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கிண்டர் ஜாய் பிடிக்குமான்றது கூட தெரியாது. பட் நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக அவ்வளவுதான். சூரியன் கோகா. இந்த விஜய் மாமா ஜெயிக்கணும்ன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்ன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. பொறுமையா சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போது இந்த தேர்தல். இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. இந்த அரித்மெட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த டிஎம்கே 8 உதயசூரியன் தான் ஓட்டு. அடுத்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த சத்தியம் வாங்குறது எல்லாம் பொய் சத்தியம், பொய்யர்கள் வாங்குற சத்தியம், அதெல்லாம் நம்பாதீங்க. சீரியஸ்லி. அடுத்து இந்த பாஜக வந்துடும். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. இந்த பாசிச சக்திகள்லாம் சுத்தமா எடுபடாது. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த திமுகவும் வேணாம், வேணாம், முக்கியமா இந்த பாஜக வேணவே வேணாம், ஆல்ரெடி டிசைடட். அதனால இந்த சர்வே கிர்வே எதையும் நம்பாதீங்க. மலையாய் உயர்ந்து நிக்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், வாகை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன் சாகுதுங்க. எப்பா டிவிகே 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 போடு. ஓ மை காட் गाइस, அண்ணனோட மனசே மக்கள் கிட்ட கொடுத்துட்டாருங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சூரியனை வெறுத்து ஒதுக்குவாங்க. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஓட 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 விரட்டுவாங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்க போற நாள் மே 4. அவ்வளவுதாங்க. நம்மளுடைய டிவிகேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம். நாம் எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல்.
சும்மா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? நம் தாத்தா எப்படி தூக்கி எறியறது? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்னு கொண்டு வரலாமா? ஆமா, கண்டிப்பா. நம்மளுடைய ரீசெண்டா நிறைய காமெடி எல்லாம் நடக்குதுல்ல, ஸ்டாலின் சாரும் அதை கேளுங்க மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ, எங்கயா இருக்கு இத்தனை சீட்டு? கூட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்லமுள்ளுக்கு ஒரு அளவே இல்ல. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50ல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. ஐயோ ஐயோ, எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா டர்தான், அவ்வளவுதான் டர்தான். ஐயோ गाइस, இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70-80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா பாட்டி அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி சொல்லாத அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? செவட்டு விஜன் வீட்ல வச்சிட்டு வந்துருவாங்க. வெளியில சொல்லிராதன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அம்ச்சாங்களோ? ஐயோ, அந்த பூந்து விளாசறாங்க. கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்றும் பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி, உறுதிதான். அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மிக 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 முக்கியமான ஒரு நேரத்துல நாம இருக்கிறோம். ஆமா ஆமா, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே படபடன்னு ஆக ஆரம்பிச்சிட்டு ஒரே ஒரு நாள் தான் கைஸ் இருக்கு எலெக்ஷனுக்கு. வீட்டுக்கு அனுப்ப போற தம்ப டிவிகே மக்கள் உங்களோட கடைசி பிரச்சாரம், லாஸ்ட் பிரச்சாரம். அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அதாவது மக்களை சுத்தமா கண்டிக்காத இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வீட்டுக்கு அனுப்ப போற தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன கோட்டைக்கு அனுப்புவாங்க. உண்மையாங்க அவ்வளவு பேருங்க, அவ்வளவு வெயில், அவ்வளவு பேருங்க, அவ்வளவு மக்களுங்க. நிஜமாவே இது தலைநகரம் இல்ல, தளபதி நகரம். திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதுல ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிக, விஜய் நடிக, விஜய் நடிக, விஜய் நடிக. ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்றா.
ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல்ல நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? அம்மா சன் விருதுகள் கொடுக்கிற அளவுக்கு நடிக்கிறாங்க. ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? பாஜகவோட சரண்டர் ஆகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. வேண்டவே வேண்டாம். புதுசா வேண்டவே வேண்டாம். ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவிகேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம். கண்டிப்பா நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வரதுக்கு பேர் தான் மாற்றம். ரீசெண்டா பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேல போலிங் ஆயிருக்குது. 100% ஆயிருக்கும் போல் இருக்கு. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா நடக்கும். எனக்கு என்னன்னா இன்னும் பிரச்சாரத்துக்கு வரும்போதே வராரு அப்படின்னே ஃபுல்லாவே ரோடே பிளாக்கர் அளவுக்கு அவ்வளோ கூட்டம் மக்கள் இருப்பாங்க. அண்ணன் ஓட்டு போட வரும்போது என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. கண்டிக்கலாம் செல்லலாம் ஓட்டு போட்டுட்டு அண்ணனை பாருங்கப்பா, சரியா? அதனால மக்களே உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், ஐயோ அண்ணா, பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கிளம்பி வந்திருக்காங்க அவ்வளோ பேர். டிவிகே 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 டிவிகே. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யாரு சொல்றா? யாரு? பல்லாங்குழி பாப்பா. மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு எடப்பாடி அங்கிள், இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஸ்டாலினுக்கு ஒரு குத்து, எடப்பாடி குத்து, மொத்தமா குத்தி விட்டாரு. இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? கேட்டாரு ஒரு கேள்வி. முதல்ல நிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜய பத்தி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு இந்த நசன்னு சொல்றதுக்கு நான் பிளான் ஆயிட்டப்பா. சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனாலதான் நம்மளோட மன்றத்துல பல வருஷமா பயணிச்ச ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்துல அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட கூட்டணியில இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் அதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்ன? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதை தானே சொன்னாங்க. 10 நாளைக்கு முன்னாடி
இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. அந்த பவர் எனர்ஜி தெரியுதுங்க. ஐயோ அவ்வளவுதான் கதறிட்டு இருப்பாங்க எல்லாரும். தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல மினிஸ்டர்ஸ் மேல காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ணி புட்டு புட்டு வச்சிட்டாங்க. தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும், இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்களை பாருங்க. ஒரே ஒரு வாட்டி ஆசையா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி சொல்லுடா, நீ சொல்லுடா, கேட்க நாங்க எப்பவுமே இருப்போம். நீ சொல்லுடா. 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டுனாலும் நீங்க 2 முனை போட்டி தான். ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? அப்சல்யூட்லி நீங்க தான். அவ்வளவுதான் இந்த எலெக்ஷன். ஆமா. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு. ஐயோ ஆண்டவா, எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க. ஆசியா A lion is always a lion. ஆமா, உண்மையா. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது சும்மா மொரட்டு கான்ஃபிடன்ஸ்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையராக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ்ல நான் சொன்னேன். 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? கண்டிப்பா. நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்னு கொண்டு வரலாமா? அண்ணனோட ஸ்பீச்ல சாதாரண கான்ஃபிடன்ஸ் இல்லங்க, ஒரு பவர்ஃபுல்லான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஃபுல் ஃபோக்கஸ்டா பிளான் பண்ணி இறங்கிட்டாருங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம், நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? சொல்லுங்கண்ணா. ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்? நினைச்சு 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 பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. ஐயோ गाइस, நான் என்ன கெடுதல் செஞ்சிட்டேன் உங்களுக்கு? என்ன கெடுதல் பண்ணிட்டாரு? மக்களுக்காக வரேன்னு சொன்னாரு. நீங்க தோத்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா பாருங்க, ஜெயலலிதா இருக்கும்போது நடு ராத்திரில கலைஞரை இழுத்துட்டு போன மாதிரி நம்ம அண்ணன் சிஎம் ஆகும் போது இவங்களுக்கு இழுத்துட்டு போறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன்டா விஜய தொட்டோன்னு அழுவாங்க பாருங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன விட்டாலும் திமுகவும் மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது அவ்வளவுதான். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். கண்டிப்பா சொல்லுமா, மதமும் நம் மதம், மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயினுடைய முகம். இப்படியாவது ஜெயிச்சிருந்தா गाइस, இப்படியாவது ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்புறம் அடுத்த வாட்டிலாம் வாய்ப்பே கேட்க மாட்டேன், நீங்களா ஓட்டு போட்டுருவீங்க. நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க.
அதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. உண்மை. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நீங்க வந்துட்டாலே நாங்க நல்லா ஆயிடுவோம். பலருக்கு ஓட்டு போட்டு வெற்றி நிச்சயம். கண்டிப்பாடா. மீண்டும் சந்திக்கும் வரை ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்கு. கண்டிப்பா. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் முறையாக முதலமைச்சராகிறார். Oh my God, guys. May 4 அப்போ கேட்க வேண்டியதை நான் இப்பவே கேட்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ இது அண்ணனுக்கு மட்டும் லாஸ்ட் பிரச்சாரம் வீடியோ கிடையாது, எனக்கும் இது லாஸ்ட் பிரச்சாரம் வீடியோ தான். நான் வந்து இது அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அண்ணன் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு இந்த பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ கான்சிக்வன்ஸ், எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், கரூர் மேட்டராக இருக்கட்டும், என்னென்னமோ பண்ணி விட்டாங்க. அவங்க ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், என்னென்னமோ வச்சு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அண்ணனை. ஸோ மக்கள் எல்லாருமே விழிச்சுக்கிட்டாங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போடணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டாக நான் அந்த எலெக்ஷனில், அதாவது பாண்டிச்சேரி எலெக்ஷனில் என்ன ஆச்சுன்னா ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. ஸோ அந்த பாட்டியம்மாவுக்கு இது விசில்னு தெரியும், அவங்க இதை பார்த்துருக்காங்க. ஸோ டிவிக்கே விஜய்ன்ற தெரியும், எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு போகும்போது அந்த இவிஎம் மிஷினில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால இது அவங்களுக்கு ஏதோ ரவுண்டாக ஏதோ சங்கு மாதிரி தெரிஞ்சிருக்கு போல. ஸோ அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் வேறு யாருக்கும் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ பெரியவங்க யாராவது இருக்காங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க, இவிஎம் மிஷினில் ஓட்டு போட போகிறீங்க, ஃபஸ்ட் ஓட்டர்ஸ்லாம் எல்லாரும் இருக்கீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பாருங்கள், அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்தந்த தொகுதியில் எந்தெந்த நம்பர் என்னென்ன டிவிக்கே வரிசை எண் வருதுன்றதை தயவு செஞ்சு கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ யாராவது உங்கள் ஃபேமிலியில் போயிட்டு போட்டிருக்காங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அக்கம் பக்கமாக ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் கைஸ். ஸோ குழம்பாமல் யாருக்கு ஓட்டு போடணும், டிவிக்கு விசில் சின்னம். ஸோ எப்படிலாம் ஓட்டு போடணுன்றது நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எடுத்து பாருங்கள், ஒன்றுமே பேனிக் ஆக வேண்டாம். ஸோ ஐயோ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம், டிவி கேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, மாற்றி கீத்தி போட்டுறக்கூடாது அப்படின்ற எல்லாருமே அதாவது அந்த ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபேரில் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்களா அவங்கக்கிட்ட கேளுங்க, எந்த வரிசை எண்ணில் வருது, ஸோ எந்த மாதிரி அது சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டு உங்கள் ஓட்டை நீங்கள் தைரியமாக செலுத்துங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, 23ஆம் தேதி எலெக்ஷன். காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு டிவி கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் சூப்பரான வேலை உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு